ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வர்த்தகம் பேசல் சேனல். நான் உங்க கஜப்ரியா. போன வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம நல்லா பிரேக் அவுட் கொடுக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம், அதோட ட்ரேட் பிளான் என்ன, லெவல்ஸ் என்ன, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அதெல்லாம் எப்படி மூவ் ஆயிருந்தது, அடுத்த வாரம் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. போன வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா இந்த வீடியோல பாத்திரலாம் வாங்க. லாஸ்ட் வீக் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன். இது ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்மேஷன் இருந்தது. அகைன் ஒரு பக்கா சைடுவேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா ஃபார்ம் ஆயிருந்தது. சோ இது பிரேக் ஆனா நல்லா மேல போகும், இஃப் இன் கேஸ் கீழே பிரேக் ஆனா கீழே போகும்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி மேல பிரேக் ஆயிடுச்சு அண்ட் நம்ம டார்கெட் அது போயிட்டு இருக்கு. செகண்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இது ஏன் நம்ம செலக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருந்தது அண்ட் ஆல்சோ ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்மேஷனுமே இருந்தது. சோ இது மேல பிரேக் ஆனா மேல போகும், கீழே பிரேக் ஆனா கீழே வர சான்ஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம். சோ அதே மாதிரி மேல பிரேக் ஆயிருந்தது, நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் 50% அச்சீவ் ஆயிட்டு அதுக்கப்புறமா இப்போ மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்திருக்கு. தேர்ட் நம்ம பிக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் சூஸ் பண்ணோம்னா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், ஒரு நல்ல கம்ப்ரெஷன் இருந்துச்சு. ஸோ ஐதர் சைட் நம்ம பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்திருந்தோம். ஸோ எனக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுதான் டார்கெட் போட்டிருந்தோம். நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிருந்தது. அந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஸோ இதுலயுமே நம்ம ரெண்டு டைரக்ஷன்லயுமே ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஒரு நல்ல செட்டப் ஃபார்ம் ஆயிருந்தது. ஃபோர்த் நம்ம பிக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் இண்டிகோ. இண்டிகோல அகெயின் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், அதாவது பியூட்டிஃபுல்லான ஒரு கம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த கம்ப்ரெஷன் எனக்கு மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும், அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஃப்ரெஷ் ஹைஸ் செட் பண்ணும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த லெவல் அச்சீவ் ஆகி பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் ஹைஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இண்டிகோவும் நம்ம டார்கெட் அச்சீவ். ஃபைனலா நம்ம பிக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக் ஜிண்டால் ஸ்டீல். இது ஏன் பிக் பண்ணியிருந்தோம்னா, அகெயின் கம்ப்ளீட்டா ஒரு ரேஞ்ச்குள்ள டிராவல் ஆயிட்டு இருந்தது. சோ நான் என்ன சொன்னேன்னா, இந்த கம்ப்ளீட் ரேஞ்ச் மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் ஹைஸ் செட் பண்ணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கீழே பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இது மேல பிரேக் ஆகி நல்லாவே லாஸ்ட் வீக் ஒரு ராலி கொடுத்துருந்துச்சு. சோ இதுதான் நம்ம போன வாரம் பிக் பண்ணி வச்சிருந்த ஸ்டாக்ஸ். அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ், அதோட லெவல்ஸ் என்ன, ட்ரேட் பிளான் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் பயோகான். ஏன் பயோகான் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எனக்கு இங்க ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்மேஷன் இருக்கு அண்ட் தென் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனுமே இருக்கு. ரெண்டுமே மார்க்கெட்ல ஒரு நல்ல கம்ப்ரெஷனை தான் சொல்லுது. சோ இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, மேல பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேல போயிடும், இஃப் இன் கேஸ் கீழே பிரேக் ஆனா நல்லா கீழே போக வாய்ப்பு இருக்கு. சோ எந்த சைட் பிரேக் அவுட் ஆக ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னா, எனக்கு ஹையர் லோஸும் ஃபார்ம் ஆயிருக்கு, லோவர் ஹைஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ பிரேக் அவுட் எந்த டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்னு இப்போ நம்மளால சொல்ல முடியாது. சோ பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் தான் வி கேன் கன்ஃபார்ம். அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால டைரக்ஷன் இன்னும் கிளியரா இல்ல. பட் எந்த டைரக்ஷன்ல பிரேக் ஆனாலுமே ஒரு அக்ரெஷன் மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எஃப். எஸ்ஆர்எஃப் ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு அகெயின் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கொடுத்திருந்தது. அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்மேஷனுமே கொடுத்திருக்கு. இதுல எந்த சைடு பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ எனக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துருச்சு. சோ மோஸ்டா இந்த ஸ்டாக் மேல பிரேக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இஃப் இன் கேஸ் மேல பிரேக் ஆனா அப்பர் லெவல்ஸ் நான் மார்க் பண்ணிருக்கேன். ரேர் கேஸ்ல கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. சோ டவுன் சைட் லெவல்ஸுமே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் இப்போதைக்கு கிளியரான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேல பிரேக் ஆனா டெஃபினட்டா நம்ம டார்கெட்ஸ் அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக் பஜாஜ் பைனான்ஸ். இது ஏன் எடுத்து வச்சிருக்கோம், ஏன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் தென் ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டுமே பியூட்டிஃபுல்லான கம்ப்ரெஷன். இதுல என்ன ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி மேல பிரேக் ஆகிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா மேல பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால அண்ட் தென் அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால மேல பிரேக் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். சோ இதுவுமே
மேல பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம். அண்ட் தென் ரொம்ப ரேர் கேஸ்ல கீழ பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு பக்கா டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு தான் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மேல பிரேக் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அடுத்து நம்ம பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டாஸ். ஓல்டாஸ் ஏன் பிக் பண்ணிருக்கோம்னா ஒரு ரெக்டாங்குலர் சேனல் இருக்கு. ரொம்ப நாளா இந்த ரேஞ்ச்குள்ளதான் வந்து மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம எந்த சைட் பிரேக் அவுட் ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேல பிரேக் ஆச்சுன்னா அக்ரெசிவா மேல போக வாய்ப்பு இருக்கு. கீழே பிரேக் ஆனா நல்ல கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் இந்த சேனல் மேல பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ரேர் கேசஸ் கீழே பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ ஆல் லெவல்ஸ் ஆர் ரெடி. ஃபைனலா நம்ம பிக் பண்ணிருக்கிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இதுல ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ நல்ல ஒரு கம்ப்ரெஷன் தான். ஸோ மோஸ்டா பிரேக் அவுட் எங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்னா டவுன் சைட் நடக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் இருக்கு. கிளியரா இப்போ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பிரேக் அவுட் வந்து கீழே நடந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டவுன் சைட் டார்கெட்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இஃப் இன் கேஸ் அது மேல பிரேக் ஆனா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. தட் இஸ் அ ரேர் கேஸ். இதுதான் நம்ம அடுத்த வாரம் பிக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஷேர் மார்க்கெட்ல ஆர்வமா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் ஆல்சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.